நாக்கில் வச்சோன்னே அந்த சுருன்னு ஏறும் தெரியுமா, அந்த மாரி டேஸ்ட்டு சும்மா பயங்கரமாக ஏறுது. ஹாய் கைஸ், லாங் டைம் நோ சி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தரலாம். நார்மல் நம்ம யூஷுவல் ஃபுட்டை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டை நம்ம மக்களுக்கு தரலான்ட்டு தான் ஒரு ஐடியா எடுத்து இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து ப்ராவிடன்ஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மாலில் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் வோக் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த ஓனர்ஸ் கிட்ட பேசணும், ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ பண்ணலான்ட்டு நாங்களும் வந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை நம்ம மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு தான் இந்த கடையை சூஸ் பண்ணோம். சரி, ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக கடைக்கு போய்ட்டு மெனுவை பார்த்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி சாப்பிட்ணும், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். அதை எடுத்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃபுல்லாமே.
கைஸ் நம்ம வந்து எல்லா ஃபுட்டுமே வாங்கியாச்சு. அதாவது இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம், அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட்டு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால் ஸ்நாக், அதாவது ஒரு படம் பார்க்க வரீங்க, மாலுக்கு எதுக்கு வருவாங்க, படம் பார்க்க ஷாப்பிங் தான் வருவாங்க. ஸோ வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம், அந்தமாரி ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் வாங்கியிருக்கோம், டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் 3மே. ஸோ இது பேர்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் பேர் எக்ஸாக்ட் பேரே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாலிபப், சாதா லாலிபப் தான். ஆனால் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்க ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. மேக்கிங் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க போட்டு அந்த பேனில் சாட்டே பண்ணாங்க, சரியாக இருந்துச்சு. டேஸ்ட்டு ஸ்பைஸியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரேம் ஆசைப்பட்டது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் தான். ஸோ இதில் வந்து ஒரு 6 to 8 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸு. ஸோ இந்த மோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெஜ் மோமோஸ் தான். பட் இதில் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் ஃப்ரைடு செஜ்வான் மோமோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு சாஸ் லேயர் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணி அது மேலே வந்து அந்த மோமோஸை ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டு அதை சாட்டே பண்ணி அதையும் வச்சுருக்காங்க. ஸோ இது 3மே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட்டுக்கு போகலாம். ஸோ ஸ்ப்ரிங் ரோல், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், இது பார்த்திங்கன்னா உள்ள சஃபிஷியண்ட்டான ஸ்டஃபிங் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருக்குது. மேலே இருக்க அந்த லேயர் வந்து மைதான்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாஸ் தொட்டு ஒரு வாட்டி போட்டுருவோம். நம்ம பிரேம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ் பிரியர் தான், சாஸ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். சாஸ் போட்டோன்னே ஒரு அந்த புளிப்பு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே தெரியுது. இவங்க ஓன் மேட் சாஸ் நினைக்கிறேன், நல்லாவே இருக்குது. இது மேலே வேறு அந்த கருவேப்பிலை போட்டிருக்காங்க. கருவேப்பிலையா ஸ்ப்ரிங் ஆனியன் நினைக்கிறேன், ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லாவே இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் டிலைட்ஃபுல்லாக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ப்ரிப்பரேஷன், அந்த ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு பீஸ் சாப்பிட்டுட்டு வரேன். நெக்ஸ்ட்டு நம்ம மோமோஸ்க்கு வருவோம். ஆல்ரெடி நம்ம பிரேம் வந்து ஒரு மோமோஸ் வீடியோ பண்ணியிருப்பார், நான் ஐ பட்டனில் தரேன் பாருங்கள். அதை மோமோஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு மோமோஸ், நார்மல் மோமோஸ் 2 தான் இருக்கும். அதாவது நம்ம கொழுக்கட்டை மாரி தான், ஜஸ்ட் அந்த பேனில் வச்சு ஆவி பிடிப்பாங்க, அதுதான் மோமோஸ்ன்னு இவங்க கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து பேனில் போட்டு அந்த ஒரு சாஸ் ஊற்றி இந்த ஃப்ரைடு மோமோ போட்டு ஒரு சாட்டே, அதாவது வதக்கி நம்மளுக்கு தராங்க. ஸோ இந்த மோமோஸை எப்படி சாப்பிட்றது, அப்படியே சாப்பிட்ருவோம். அந்த சாஸு மோமோவில் இறங்கி, ஏன்னா அவங்க போட்டதுலேருந்து அப்படியே ஊறி இருக்குல்ல, அப்பா இந்த லேயரை சான்ஸே கிடையாது. இது 2த்துல இப்போதைக்கு எனக்கு இதுதான் ஹீரோ, சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு சாப்பிட்டதில் வேறு லெவல் டேஸ்ட்டு. என்னால் அந்த எச்சு ஊறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. 1 more போயிடுறேன். இதை நீங்கள் கிட்ட பாருங்களேன், இவங்க அந்த சாஸ் போட்டது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் உள்ளே இறங்கி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த ஒயிட் மோமோவே ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. நாக்கில் வச்சோன்னே அந்த சுருன்னு ஏறும் தெரியுமா, அந்த மாரி டேஸ்ட்டு சும்மா பயங்கரமாக ஏறுது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆனால் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது, சும்மா எடுத்து அடித்து நவுத்துற ஆள் தான். ஓகே, வெஜ்ஜு வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டத்துக்கு வருவோம். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் சிக்கன் வந்து எப்பயுமே நம்ம ஹார்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே நம்மளுக்கு சிக்கனை வந்து எடுத்து இப்படி, இது சிக்கனோட பாட்டம் சிப், இப்படி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து பிடிக்கும். அப்படியே ஃபுல்லாக எடுத்து, அது ஒரு தனி சுகம். சிக்கன் பிரியர்களுக்கு தெரியும், கமெண்ட் பண்ணு நீங்களும் இப்படி சாப்பிடுவீங்கன்னா. அந்த சசே சொன்னால இன்ட்ரோ கொடுக்கும்போதே இந்த சிக்கனை பார்த்தோன்னே ஸ்பைஸியாக இருக்குன்ட்டு, அப்படியே அந்த ஸ்பைசினஸ்லாம் சிக்கன் உள்ள ஏறி நம்ம வாயுவில் வச்சோன்னே அப்படியே நல்லா கும்முன்னு இருக்குது. பயங்கரமாக இருக்குது கைஸ். இன்னொரு இது அப்படியே
இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாயில் ஆகல, அதாவது ஒரு 80% பாயில்டு. அதுக்கப்புறம் அந்த சாட்டே பண்ணாங்கள்ல அதில் மீதி பாயில் இருக்குது. அதனால் இது டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, நாங்கள் வந்து ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணிட்டு உங்களை வர்டிக்கில் வந்து சந்திக்கிறோம். ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சூப்பரான ஸ்நாக் ஒரு ஈவினிங் டைமில் இல்லை ஷாப்பிங் போய் டயர்டாக இருந்தீங்கன்னா வந்து சூப்பராக சாப்பிட்டு போயிடலாம். இது மூணுத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோமோஸ். அந்த மோமோஸ் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் அந்த மோமோஸ் கூட அந்த போட்டிருந்தாங்களா ஒரு சாஸ் மாரி ஒன்று ரெடி பண்ணி போட்டிருந்தாங்களா, அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதை தொட்டே சாப்பிடணுன்னு போல் ஆசையாக இருந்துச்சு. இந்த இது கொடுத்தாங்கல்ல ஸ்ப்ரிங் ரோல், நான் அது கூட அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கனுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப புதுசாக, அதாவது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாதது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோமோஸ் தான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சாப்பிட முடியாது, அதாவது பே பண்ண முடியாது. அதாவது இங்கே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது, ப்ரொவிடன்ஸ் மால் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கார்டு நீங்கள் வாங்கணும். அந்த கார்டில் வந்து அந்த கார்டு வந்து 100 ருபீஸு. ஸோ அந்த கார்டில் 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 20 ருபீஸ் தான் கார்டு சார்ஜ் பண்ணுறாங்க. 80 ருபீஸ் உங்களுக்கு அகைன் அந்த கார்டில் ஏற்றி விட்டுறாங்க. அந்த கார்டை போட்டு ஸ்வைப் பண்ணால் மட்டும் தான் இங்கே நீங்கள் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் கோவிட் டைமில் இங்கே ஏசி ஒர்க் ஆகலை. ஸோ மேபி நீங்கள் கோவிட்க்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ரொம்ப ஸ்வெட்டிங்காக தான் இருக்குது. அண்டு வேறு இந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் காட்டுறோம். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்தமாரி இடத்துல போய் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.